மகாபாரத போரானது நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த தருணத்தில் கர்ணன் அர்ஜுனன் எய்த அன்புகள் முழுவதையும் தன் உடலில் தாங்கிக் கொண்டு உயிர் போகின்ற தருவாயில் தன்னுடைய தேர் சக்கரத்தில் விழுந்து கிடக்கிறார். அந்த தருணத்தில் பகவான் கிருஷ்ணர் அவரிடம் சென்று எனக்கு தானம் கொடு என்று கேட்கிறார். அப்பொழுது கர்ணர் என்ன சொல்றாரு, எனக்கு இந்த சமயத்தில் உனக்கு தானமாக கொடுப்பதற்கு எதுவுமே இல்லையே கண்ணா, நீ என்னிடம் என்னதான் கேட்கப் போகிறாய், என்னிடம் என்ன இப்பொழுது இருக்கிறதோ அதை கேள் என்று கேட்கிறார். அப்பொழுது நீ செய்த புண்ணியங்கள் அனைத்தையும் எனக்கு தானமாக கொடுத்துவிடு என்று பகவான் கிருஷ்ணர் கேட்க, அதே போல கர்ணர் தன்னுடைய உதிரத்தை எடுத்து தன்னுடைய புண்ணியங்கள் அனைத்தையும் தானமாக கொடுத்து விடுகிறார் அல்லவா. இதில் என்ன ஒரு விஷயம் இருக்கிறது என்றால், புண்ணியங்கள் அனைத்தையும் பகவானுக்கு வழங்குவது என்பது அதைவிட ஒரு மிகப்பெரிய புண்ணியத்தை தான் கர்ணனுக்கு வழங்குமே தவிர அது புண்ணியம் அவனுக்கு அழிந்து போகாது அல்லவா. இந்த ஒரு கேள்வியானது எனக்குள்ளே வெகு நாளாக இருந்து கொண்டிருந்தது. இந்த கேள்விக்கான விடையை பகவத்கீதையை அடியேன் படித்ததற்கு பிறகுதான் புரிந்து கொண்டேன். இது மட்டுமல்ல, இது போல பல கேள்விகளின் விடையை விடை தெரியாத கேள்விகளுடைய விடையை பகவத்கீதையிலிருந்து அடியேன் தெரிந்து கொண்டேன். அந்த விடை என்ன என்பதை அடியேனுடைய இந்த யூடியூப் சேனலை நீங்கள் தொடர்ந்து பார்த்து வாருங்கள். கீதையின் ஒரு துளி என்கின்ற இந்த யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி.